friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே 6 ப்ளே யான். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm எடுத்திருக்கிறேன் அண்ட் சிசர் யான் நீடில். இந்த மாதிரி ஒரு ஹெட் பேண்ட் நமக்கு தேவைப்படும். இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கிறேன். 1 inch 1.5 inch கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளூ வேணும். ஹாட் க்ளூ கன் இல்லைனா இந்த மாதிரி ஆல் ஃபிக்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபைபர் ஃபில்லிங்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ ஹெட் பேண்ட் வந்து மெலிசாக வரும்ல, அது எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறது தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பட்டையாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 11 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 3யோட சேர்த்து டோட்டலாக 12 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் த்ரெட் எடுக்கணும். அகெயின் 2 லூப்பில் த்ரெட் எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம இந்த ரிங்கில் 12 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 12 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இந்த பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம பெருசு படுத்த போகிறோம். அதனால் ஸ்டிச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வின்டருக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது நல்லா தெப்பமாக, அதாவது தடியாக இருக்கிற த்ரெட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதுக்கான யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்மளை வார்மாக வச்சுக்கும் அது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் மெலிஸ் த்ரெட்டு யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு 4 ப்ளே தான் கிடைக்கிது அப்படின்னா டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கிற த்ரெட் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஸ்டிச்சாக போட்டுவாங்க. 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுவாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் 3 செயின். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம இந்த 3 செயின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அடுத்ததில் போயிட்டு நம்ம 2 பண்ணிக்கலாம். 1, அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1, அதுலேயே இன்னொன்று. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம 1 2 1 2 அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஹெட் பேண்ட் வந்து, அதாவது இது ஹெட் பேண்ட் கிடையாது, இயர் வார்மரு. ஸோ இந்த இயர் வார்மர் வந்து நம்ம எதுக்கு எந்த சைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 இயர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகள் வந்து இந்த த்ரெட்டில் இந்த ஹெட் பேண்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 1 2 இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2லேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சைஸ் போதுமானது. அவங்களோட காது வந்து இது கரெக்டாக க்ளோஸ் ஆகும். இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு உங்களுக்கு மெஷர் பண்ணியே காமிச்சிடுறேன். 2.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த வட்டத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது 2லேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட பெரிய குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க, அதாவது ஒரு 10 12 15 வயசு குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து இன்னும் 2 ரவுண்டு இன்க்ரீஸிங் ரவுண்டு நீங்கள் போடணும். 4th ரவுண்டு 5th ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிற பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வட்டத்தை மட்டும் பெருசு பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பசங்களுக்கு பண்ணுறீங்கன்னா வட்டத்தை வந்து பெருசுப்படுத்தணும். ஹெட் பேண்டோட சைஸ் கூட நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க, பெரிய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதே போல் நம்ம இன்னும் 3 சர்க்கிள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கணும். சரிங்களா? நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி 2 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து சிங்கிள் கலரில் கூட பண்ணலாம். ஸோ மொத்தமாக நம்ம வந்து இப்போ 3 ரவுண்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 ரவுண்டுக்கு நான் இன்னும் 3 பீஸ் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு 5 ரவுண்டு பண்ணுறீங்க, இந்த சர்க்கிள் வந்து 5 ரவுண்டு பண்ணுறீங்கன்னா எல்லா பீஸுமே வந்து நீங்கள் 5 ரவுண்டு பண்ணணும். மொத்தமாக டோட்டலாக 4 பீஸுமே 5 ரவுண்டு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 3 பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. 4வது பீஸில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்து இருக்கிற 7 ஸ்டிச்சஸில் மட்டும். ஸோ 3 செயின் போட்டோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அது இல்லாமல் நம்ம அடுத்து இருக்க 7 ஸ்டிச்சில்
ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் 3 தான் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக நான் வந்து 8 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 ஸ்டிச் வந்து இதுதான் போடணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எடுக்கிற ஹெட் பேண்டோட சைஸை பொறுத்து. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 1/2 இன்ச் ஹெட் பேண்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படி கவர் ஆகணும். நம்ம எடுக்கிற ஹெட் பேண்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல 8 ஸ்டிச்சு, அது வந்து இப்படி ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 8 ஸ்டிச்சு பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால் நான் 8 போட்டிருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் இந்த ஹெட் பேண்ட் வந்து ரொம்ப அகலமாக ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அகலமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸோட கவுண்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அகலமாக எடுத்திங்கன்னா இன்னமும் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த சைஸ் தான் கிடச்சதுனால நான் இது எடுத்திருக்கேன். ஆனால் மெலிசா எடுக்காதீங்க. இதுக்கு மெலிசா இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் பேண்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஹெட் பேண்டை நம்ம பண்ணுற இந்த 8 ஸ்டிச்சோ இல்லை 10 கூட நீங்கள் போட்டுக்கலாம். 10 ஸ்டிச்சு 12 ஸ்டிச்சு கூட போட்டுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக கவர் பண்ணணும், அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் 8 வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் 8 போடுறீங்களா, 10 ஸ்டிச்சு போடுறீங்களோ, 12 ஸ்டிச்சு போடுறீங்களோ, அதே தான் த்ரூ அவுட் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ போட்டிங்கன்னா ஷேப் வந்து மாறிடும். சரிங்களா? 2 4 6 8 இருக்குது பாருங்கள். இதே போல் ஈவனாக வரணும். நமக்கு கவுண்ட் வந்து ஒவ்வொரு ரவுண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக வரணும். ஸோ இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து எவ்வளோ தூரம் ரிப்பீட் பண்ண போகிறேன்னா 25 ரவுண்டு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம 2 ரவுண்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம 23 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் 25 ரவுண்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து ஹெட் பேண்டை சுற்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 25 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஈவனாக வந்திருக்கணும். இது வந்து இது 25 ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க எடுக்கிற ஹெட் பேண்டுக்கு பொறுத்து மாறும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த சர்க்கிளில் பாதியிலேருந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெட் பேண்டை ஃபுல்லாக அது வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா இன்னொரு ரிங் வந்து நம்ம இந்த சைடு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் அந்த இன்னொரு சர்க்கிள் போர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு 1.5லேருந்து 2 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு விடுற மாதிரி இருக்கும் 2 சைடும். ஏன்னா நம்ம 2.25 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து 2.25 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் வந்து கம்மியாக வரும், அவ்வளோதான். ஸோ இந்த ஹெட் பேண்டை சுற்றி வர அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் எடுக்கிற ஹெட் பேண்ட் சைஸுக்கு அது மாறும். கண்டிப்பாக ரோஸோட கணக்கு வந்து மாறும், எண்ணிக்கை வந்து மாறும். அது நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அதே அளவு தான் நீங்கள் போடணுன்றது கிடையாது. எனக்கு வந்து 25 ரூ கரெக்டாக இருக்கிறதுனால நான் அதோட விட்டுடுறேன். இப்போ அடுத்த சர்க்கிளை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த சர்க்கிளோட ரைட் சைடும் இந்த சர்க்கிளோட ரைட் சைடும் ஒன்று போல் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை மட்டும் இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இதில் ஒரு ஸ்டிச்சு, அந்த ஸ்ட்ராப் மாதிரி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச்சு, ரெண்டுத்தையும் எடுத்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் பார்ட்டில் ஒரு ஸ்டிச்சு, ரெண்டுத்தையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். இங்கேயும் வந்து நமக்கு 8 ஸ்டிச்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக இருக்குது. அதாவது ரைட் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மாற்றி தைச்சிடக்கூடாது.
ஸோ ஒரு வாட்டி த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு கொஞ்சம் நல்லா எக்ஸஸாக விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஜாயினிங்க்கு வந்து தேவைப்படும். அதனால கொஞ்சம் நிறைய த்ரெட்டே விட்டுக்கோங்க, விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு கலரில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காக 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி 2 கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அந்த சர்க்கிள்ஸு. அப்படி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு யான் நீடில் இப்போ இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸஸாக எடுத்தோம்ல அந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்டிச்சு, அதில் ஒரு ஸ்டிச்சு. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க சர்க்கிளாக. ஸோ இதுக்கு வந்து லைட் கலரை விட டார்க் கலர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தலையில் வந்து இயர் வார்மராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அழுக்கு படியும். நம்ம தலையில் எண்ணெய் வச்சுருப்போம், அதில் போடுறதுனால அழுக்கு படியும். அதனால் நீங்கள் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லானா கொஞ்சம் கேப் விடணும், நம்ம வந்து அந்த ஹெட் பேண்டும் ஸ்டஃபிங்கை வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மட்டும் கேப் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் சாஃப்டாக வேணுமோ, அதாவது பல்ஜாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹெட் பேண்ட் வந்து குழந்தைங்களோட காதில் வந்து இடிக்காது. அதனால் அந்த அளவுக்கு சாஃப்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த ஹெட் பேண்டையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வெறும் ஸ்டிச் மட்டும் பண்ணோன்னா செக்யூராக இருக்காது. அதனால் நல்லா க்ளூ உள்ளே வச்சுட்டு அந்த ஹெட் பேண்டை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நான் ஆல் ஃபிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து க்ளூ கன் இருக்குன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து நல்லா பேஸ்ட் ஆகுதுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு க்ளூ கன்னும் இதுவும் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது 2 நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே நல்லா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீதி கேப் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஹெட் பேண்ட் வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். ஒன் சைடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ராப் மாதிரி ஸ்டிச் பண்ணோம்ல, அதையுமே நம்ம இப்போ அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது 2த்தையும் என்ன பண்ணணும்னா ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த ஹெட் பேண்டுக்கு இந்த 2 சைடு இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படியே பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ண முடியலன்னா நீங்கள் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2 பார்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஹெட் பேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அது வந்து அடிப்பக்கத்தில் தான் வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஹெட் பேண்டோட அடிப்பக்கத்தில் உள்பக்கமாக போயிடணும். ஸோ உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ண பிடிச்சிட்டு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணும்பொழுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இன்னொரு பார்ட் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் க்ளூ வச்சு அதை வந்து ஒட்டிடலாம். அந்த ஹெட் பேண்டோட கார்னர் இருக்குல்ல, அதை வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்டிச் தான், நம்ம வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சு தெரிஞ்சால் போதும். இது வந்து நம்ம கடைகளில் வாங்குவோம், நல்லா அழகழகாக இருக்கும் ஃபரில். ஆனால் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு தான் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு இருக்காது. அவங்க சைஸ்க்கு வந்து இது கிடைக்காது. அதனால் அவங்களோட சைஸ் ஹெட் பேண்ட் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த கலரில் சூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே ஃபர் வச்சுக்கோங்க, அதாவது ஃபில்லிங் வச்சு முடிச்சுருங்க. அவ்வளோதான். நான் 2 சைடும் வந்து இப்போ அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ நான் வந்து உள்ளே வந்து லைட் கலர் கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி கொடுக்காம நீங்கள் டார்க் கலராக கொடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் பிரைட் கலராக இருக்கட்டும்னு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து டார்க் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அழுக்கு படியாமல் இருக்கும். இல்லை ஒரே கலர் சிங்கிள் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த சீசனுக்கு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.